ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோக் பியூட்டி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹேரில் இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ணுற மாதிரி ரொம்பவே சிம்பிளான ஒரு ஹேர் மாஸ்க் எப்படி ரெடி பண்ணதா இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன், ஒரு எக் எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட்டு வந்து வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம எப்படி ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் வந்து வாழைப்பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஹேர் மாஸ்க் வந்து நம்ம ஹேர் ப்ராப்ளம், ஹேர் டேமேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹேர் வந்து ரீக்ரோத் பண்ணத்துக்கும் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கட் பண்ண வாழைப்பழத்தை நல்லா பேஸ்ட் மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாழைப்பழத்தை நல்லா பேஸ்ட் மாரியே அரைச்சி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பவுலில் வந்து எக்கையும் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வச்சு எப்படி ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. எக்கில் வந்து நிறைய நியூட்ரியன்ட் இருக்குது, விட்டமின் ஏஇ இருக்குது. இது நம்ம ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணத்துக்கும் நம்ம ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வால்யூமாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹேருக்கு வந்து எக்கு யூஸ் பண்ணதுனால நம்ம ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஹேர் டேமேஜை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் வந்து நல்லா திக்காக ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த அரைச்சி எடுத்து வச்சுருக்க வாழைப்பழ பேஸ்ட்டை வந்து இந்த எக்கில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த 2 இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பழத்தை வந்து நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணதுனால நம்ம ஹேரில் இருக்க டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கேல்ப்பு ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். நம்ம ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணி ஹேர் பிரேக்கேஜை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆலிவ் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆலிவ் ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது நம்ம ஹேரை வந்து நல்லா கண்டிஷனர் பண்ணி நம்ம ஹேரை வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். ஸ்கேல்பில் இருக்க டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆலிவ் ஆயிலை நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணனால பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணோம், ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணோம், ஹேர் டேமேஜை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரோட ஸ்கேல்ப்பு ஹேர் ஃபுல்லாக இந்த ஹேர் மாஸ்க்கு வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நல்லா வார்ம் வாட்டரில் ஷாம்பு வச்சு நம்ம ஹேர் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டால் போதும். இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஷைனிங்காக இருக்கும். இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் 1 மந்த் யூஸ் பண்ண வரை உங்கள் ஹேர் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த ஹேர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டான ஒரு ஹேர் மாஸ்க். இது நம்ம ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணதுக்கும் நம்ம ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஷைனிங்காக இருக்கும். இந்த ஒரு ஹேர் மாஸ்க்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை. இந்த ஹேர் மாஸ்க் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஹேர் மாஸ்க்கை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஹேர் மாஸ்கில் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை. இந்த ஹேர் மாஸ்க் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஹேர் மாஸ்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஹேர் மாஸ்க்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.